ஆளுநர் போனோம்னா சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அதுவும் முன்னாடியே திட்டமிடப்பட்டதா? அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா இல்ல. அங்கதான் வாசிக்கிறார். எப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் இது எல்லாம் பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு அதன்படி நீக்குவோம் என்றுதான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடிதான் சட்டப்பேரவையில் செயல்பட்டிருக்குன்னு சபாநாயகர் பேசியிருக்காரு. அதே மரபுபடி தலைமைச் செயலகத்தில் செய்தி இருக்கக்கூடிய செய்தி அறைக்கு முதல் முறையா ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராம துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா, அது மரபுதானா? உங்க எதுக்கான மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுகிறேன். அதுதாங்க ஒவ்வொன்றுக்கா வரணுங்க. அடுத்து இரண்டாவதா சொல்றாங்க தமிழ்நாட்டில் போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழைத்து பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது. நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம்.